இன்றைக்கான மினி விலாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கசப்பே இல்லாத சுண்டக்காய் வத்தல் காரக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு சுண்டக்காய் வத்தல் எடுத்து கொஞ்சமாக வதக்கி வச்சுக்கோங்க. வதக்கி தனியாக எடுத்து வச்சுருங்க. அடுத்தது அதே கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சோடனே ஒரு 10 பல் பூண்டு, ஒரு கப்பு சின்ன வெங்காயம் சேர்த்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுக்குள்ளே வந்துட்டு நமக்கு ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினோடனே ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டுட்டு தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துட்டு மஞ்சத்தூள் சேர்த்து ஒரு 2.5 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ புளியை நல்லா திக்காக கரைச்சி வச்சுட்டு அதையும் வந்துட்டு வெங்காயம் தக்காளியோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலரி இப்போ ஒரு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சுருங்க மீடியம் ஃப்ளேமில். அடுத்தது வந்துட்டு குழம்பு நல்லா கொதித்த உடனே நம்ம வறுத்து வச்ச சுண்டக்காவையும் அதில் சேர்த்துட்டு தட்டை போட்டு மூடி ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விட்டுருங்க. அவ்வளோதான், சூப்பரான சுண்டக்காய் காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வெல்லம் வந்து ஆப்ஷனலாக சேர்த்துக்கங்க.